வெறும் சிக்கனை தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். புதுவிதமாக நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளியில் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான ஸ்பைஸஸ் சோம்பு, சீரகம், லவங்கம், பட்டை, பிரியாணி இலையெல்லாம் சேர்த்து ஒரு ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் விழுது இதில் சேர்த்துக்கிறேன். கறி தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்து கறி தனியாக வேக வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியும் தனியாக எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மசாலாவில் நல்லா குக் ஆகிட்டு நம்ம அதில் இந்த சிக்கனை அந்த தண்ணியும் சேர்த்து ரெடி பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த தக்காளி விழுது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். Now I'm adding turmeric powder, 1 tablespoon of garam masala powder, 2 tablespoon of chili powder, this chili powder already contain coriander powder also. தக்காளி வெங்காயம் விழுது வந்து அழகாக குக் ஆகிட்டு எண்ணெயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். I'm adding chicken pieces, already cooked pieces. நான் இப்போ இதை கலர் விட்டுட்டேன். மசாலா கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி கலர் விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆடிங்க சிக்கன் போர் இது நல்லா குக் ஆகி வந்ததும் நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடியாகிடும். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இந்த முறையில் நம்ம சிக்கன் கிரேவி பண்ணோம்னா
இலைகள் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த கிரேவியை. இப்போ இட்லி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆடிங் பெப்பர் பவுடர் இந்த கிரேவி. The chicken boat also, remaining boat is here. ஊற்றிட்டு இப்போ தான் ஊற்றினேன். நான் நிலாக்காக தான் அதை எடுத்து கொடுத்தேன். Very spicy chicken gravy is ready now. I'm going to serve this chicken gravy with this idli. This it is. Second batch of idli is ready cooking now.